நண்பர்களுக்கு வணக்கம். எம்எஸ்சிஆடி யூடியூப் சேனல் பண்ணாகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொரியர் கொஞ்சம் நிறைய வந்துருக்கு. கொஞ்சம் ஒரு வாரமாக கடல் லீவு, அதனால் பெண்டிங் ஒர்க் அப்படி இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு கொரியர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கொரியர் இருக்குது. பாருங்க, இது வந்து நேற்றுக்கு வந்தது, இது இன்றைக்கி வந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 4 நாள் ஆகுது. இது வந்து கடை ஒர்க் லீவுன்றதுனால அது ஃபினிஷ் பண்ண முடியல. இன்றைக்கி வந்து இது முடிச்சிடலாம், ஓகேங்களா. நண்பர் வந்து ஆனால் இது ஃபுல்லாகவே வீடியோ எடுங்கன்னு சொல்லி ரிக்வஸ்ட்டு கேட்டிருந்தேன். அப்படி இது வந்து ஃபஸ்ட்டு இன்றைக்கி இது முடிச்சிடலாம், ஓகேங்களா. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு நண்பர்களே, நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, முடிஞ்சவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்சல் வந்து ஓப்பன் பண்ணிட்டு வந்துடுறாருங்க. ஏன்னா இது டைமிங் அதிகமாகுது. இது பார்சல் ஓப்பன் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ஸ்லீப் மட்டும் எடுத்துட்டேன், ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஷான் போர்டு என்னென்னு எல்லாமே நான் செக் பாருங்கள். ஃபில்டர் வந்து வீக்கின்னு இது பார்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா இல்லை ஏரப்பாடியன்னு இருக்குது, ஜேபிஎல் ஏரப்பாடியன்னு இருக்குது. இது ஒன்று பார்த்திங்கன்னா யூடினரி 4TR போர்டு, மோனோ போர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா அசோக் கம்பெனியினுடைய போர்டு. ஷானில் வந்து 6TR, ஓகேங்களா. ஷானில் 6TR போர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா குமார் போர்டு. இதுக்கு 522 கழட்டிட்டு இருக்காங்க. இது செக் பண்ணி பார்த்துடலாம், ஓகேங்களா. 522 கழட்டிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பீஸபிள் பாருங்கள். இந்த பீஸபிள் வந்து வெடிச்சுன்னு இது ஷான் தான் 6TR போர்டு, ஓகேங்களா. அது எதுக்கு தள்ளி வச்சுன்னு தெரியல, டிசைனர் ரிட்டர்ன் வச்சுட்டாங்க, யாரும் தெரியல. சரி பார்த்துடலாம், ஒன்று பார்த்துடலாம், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இது அசோக் கம்பெனி முடிச்சிடலாம், ஓகேங்களா. அசோக் கம்பெனி முடிச்சுட்டு இது 4TR போர்டு வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த அசோக் கம்பெனி எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டர்லாம் நோண்டியிருக்காங்க. ஃபஸ்ட் இது ஃபஸ்ட் லைன் செக் பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணி பார்த்து ஒவ்வொன்றுமே ரெடி பண்ணிவிட்டு ஒவ்வொன்றும் என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு தனித்தனி சொல்லிடுறேன். ஏன்னா ஒவ்வொன்று வீடியோ எடுத்து செட் ஆகுது, ஓகேங்களா. அதில் பார்த்திங்கன்னா பாருங்கள், இது இருக்குது. இந்த போர்டு பெண்டிங் இருக்குது. இது வந்து ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு பெரிய ஒன்றுல. இந்த ஒரு போர்டு மட்டும் இதுக்கு முன்னாடி காட்டினா, இந்த ஒரு போர்டு மட்டும் ஒரு சேனல் மட்டும் ரெடி பண்ண முடியல. அது அப்படி பெண்டிங் நிற்குது. ஷார்ட் சர்க்கியூட்டு எங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. இது மட்டும் பெண்டிங் நிற்குது. இப்போ இதை ஒவ்வொன்று முடிச்சிடலாம், முடிச்சுட்டு கண்டினியூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 4 போர்டு ரெடி பண்ணியிருக்கோம். என்ன போர்டுன்னு பார்த்திங்கன்னா ஷான் போர்டு ஒன்று. இதில் வந்து ஒரு 1943 மட்டும் போயிடுச்சு. ஒரு பீஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் போயிடுச்சு. இது மாற்றிட்டோம். இது பார்த்திங்கன்னா ஸ்டிப்பு ஃபால்ட்டு. இந்த ஸ்டிப்பு ஃபால்ட்டு இதை ட்ரை பண்ணிடலாம். இப்போ லேட் ஆகும் மேபி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனல் ஒர்க் ஆகுது, ஒரு சேனல் ஃபால்ட்டு. இது வந்து பயோஸ் ஹோல்டில் வந்து வோல்டேஜ் வருது, இங்கே வருது. இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. பயோஸ் ஹோல்டு வோல்டேஜ் வருது. இந்த 4.7K இல்லை இந்த PF அது மாதிரி ஏதாவது ஃபால்ட் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஷான் போர்டு. ஷான் போர்டு பார்த்திங்கன்னா 6TR. இந்த 3 டிரான்சிஸ்டர், இந்த 3 டிரான்சிஸ்டர் பாருங்கள், டோட்டலாகவே எல்லாமே அவுட்டு. எல்லாமே சுத்தமாக போயிடுச்சு. இது போயிடுச்சு. இதுக்கு டிரான்சிஸ்டர் மொத்தமாக போயிடுச்சு. பிசி மட்டும் தான் நின்னது. கஸ்டமருக்கு கேட்டால் மாற்றிருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே பிரித்து மேஞ்சிடலாம், ஓகேங்களா. அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸு, டயோடு எல்லாமே புதுசாகவே மாற்ற சொல்லிட்டாங்க கஸ்டமர்கிட்ட கேட்டது, ஓகேங்களா. புதுசாகவே மாற்றிடலாம். இதே மாதிரி இன்னொரு போர்டும் இருக்குது. இதுவும் ஷான் தான். இது மெத்தட் வேறு பாருங்கள். இது வந்து டேன்ஸ் டைப்பு, இது வந்து ஐஸ் டைப்பு. இப்போ வந்து எல்லாத்தையும் மாற்றிட்டு சொல்லிட்டாங்க கஸ்டமர், எல்லாம் மாற்றிட்டு சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் கழட்டி மாற்றிடலாம், ஓகேங்களா. இப்போ எல்லாம் பிரிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது ஒன்று மட்டும், ஓகேங்களா. அது ஏன்னா அது ஃபுல் வீடியோவே நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணி போகும்போது பார்த்திங்கன்னா டைமிங் அதிகமாகுது. அதனால் இந்த வீடியோ இதோடு முடிச்சிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 6 டிரான்சிஸ்டர், 3 522 3 1943 மாற்றியாச்சு. பாருங்கள், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பீஸபிள் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே டோட்டல் அவுட்டு. அதனால் இந்த பீஸபிள் ரெசிஸ்டன்ஸ் 6 மாற்றிட்டேன். 5200 1943 6 மாற்றியாச்சு. அதில் அது பார்த்திங்கன்னா டிரைவர் செக்ஷனில் பாருங்கள், இந்த இதுக்கு வரக்கூடிய MJன்னு சொல்லிட்டு வரும். அந்த டிரான்சிஸ்டர் நம்பர் இல்லை,
நம்மக்கிட்ட. அதனால் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா BD 139 134 ஆர்டர் பண்ணியாச்சு. செட் பர்ஃபெக்ட் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா இந்த ஃபில்டர் 2 போயிருந்துச்சு, இது ஒன்று 2 மாற்றியாச்சு. வேறு இது வேறு சின்னது இதுதான் இருந்துச்சு. இது 2 மாற்றியாச்சு ஓகேங்களா. இது 2 மாற்றியாச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது இருந்தது. இப்போ டிரைவர் போர்டு ப்ளஸ் இந்த ஐசி மட்டும் நல்லா இருந்துச்சு. இந்த 5198 194 நல்லா இருந்துச்சு. இந்த 100 ஓம்ஸ்லாம் நல்லா இருக்குது. மேலே இருக்கிறது மட்டும் போயிடுச்சு. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. மாற்றணும்னா விஷயம் கிடையாது ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இப்போ ஆன் பண்ணுற செட்டு இப்போ வந்து ஒர்க் ஆகுது. ரெடி பண்ணிட்டோம் ஓகேங்களா. இப்போ வந்து பாருங்கள், இந்த சைடு பாருங்கள், எல்லாம் அவங்க கொடுத்த ட்ராக்கெல்லாம் கொஞ்சம் மிஸ் இதாகிடுச்சு. அதை நான் புதுசாக ட்ராக் அடித்து ரெடி பண்ணிட்டாங்க பாருங்கள். ஆன் பண்ணுற பாரு சவுண்டு. இது ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஹீட்சிங் பிளேட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா. இது போட்டு ஹீட்சிங் பிளேட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதில் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது இதே மாதிரி இன்னொரு போர்டு இருக்குது. அது ஒரு மாடல் உங்களுக்கு தெளிவாக ஒரு வீடியோ பார்த்துடலாம் ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஷான் கம்பெனி 6 ஸ்டாண்ட்ஸ் மோனோ போர்டு. இப்போ வந்து இது ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது பேக் பண்ணிடலாம். என்ன இருக்குது இதெல்லாம் போர்டு பார்த்திங்கன்னா, இது பார்த்திங்கன்னா ஹீட்சிங் பிளேட் இது கொடுத்துருந்தாங்க, இது வச்சுட்டோம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய கொரியர் நம்ம நண்பர்களை பார்த்திங்கன்னா திடீர்னு நிறைய கொரியர் வந்துடுச்சு. ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலை. இதெல்லாம் பாருங்கள், இதுலேயே என்ன இதில் 2 போர்டு இருக்குது. அது இல்லாத பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே இருக்குது. இது 3 போர்டு அதே இருக்குது. இது ஒன்று இருக்குது, இது இருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் இது அடிக்க வைக்கிறது எல்லாமே ஃபுல்லாகவே கொரியர் வந்தது தான். ஒரு 4 நாள் கடல் லீவுன்றதுனால நார்மலாக வந்துகிட்டே இருக்கும், போயிட்டு சரியாக போயிடும். இப்போ திடீர்னு ஒரு 4 நாள் கடல் லீவ் போட்டால் அதனால் அப்படி வந்துகிட்டே இருக்குது. சர்வீஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் இன்றைக்கி தான் உட்காந்துருக்குங்க கட்டில். கொஞ்சம் கொஞ்சமாக சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்றேன். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நீங்கள் அனுப்பிச்சிருக்கீங்க, வாங்கி வந்து வச்சுருப்போம், உங்களுக்கு வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணாது இருப்பேன். கம்பல்சரி வீடியோ போடும்போது பார்த்திங்கன்னா அது வீடியோ எடுத்துகிட்டு யார் அனுப்பியிருக்காங்க என்ன எல்லா டீட்டெயிலும் அனுப்பிடுவேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி பேசிடுவேன். போர்டு வந்திருக்கு, அது மாற்றிருக்கு, இது மாத்திரம் என்ன ரேட் வரும், என்ன மாற்றலாமா என்னமா எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுவேன். இப்போ வந்து பேக் பண்ணிடலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்துவாங்க நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் அடுத்த ஒரு வீடியோ நிறைய போர்டு இருக்குது, அதை அப்டேட் அதை ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு இது மாதிரி போர்டு எதுவும் வேணுனாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். புதுசாக சர்வீஸ் பண்ணாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு நண்பர்களே. நீங்கள் கொடுக்குற ஒத்துழைப்பு தான் நான் வந்து நிர்மலும் அது இன்க்ரீஸ் நான் உயர்த்துறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கேன். நீங்கள் எல்லாத்தையும் நான் ஏதோ ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன். நீங்கள் ஒவ்வொரு போர்டு புதுசாக தரும்போது பார்த்திங்கன்னா நான் அதை சர்வீஸ் பண்ணும்போது எனக்கு ட்ரைனிங் எடுத்த மாதிரி தான் ஆகுது. எல்லாமே இதில் வந்து இந்த ஃபீல்டில் வந்து எல்லாமே கற்றுட்டு வரவங்க யாரும் கிடையாது. ஏன்னா இப்போ என் போர்டு எனக்கு தெரியும், மற்றபடி வேறு கம்பெனி போர்டுன்னு பார்த்து சர்க்யூட் அது வேறு அப்படின்ற போது பார்த்திங்கன்னா நான் அப்படியே ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி ஆகிடுது ஓகேங்களா. நீங்கள் போர்டு கொடுத்து ரெடி பண்ணுறீங்க, அதில் நான் ட்ரைனிங் எடுத்துக்கிறேன். நான் உட்காந்து வேலை செய்கிறதுக்கான உழைப்பு தான் நீங்கள் கொடுக்குற சம்பளம் ஓகேங்களா. அதான் ஒரு போர்டுக்கு இவ்வளோ அமௌண்ட் லேபர்னு சொல்கிறீங்களா அது ஓகேங்களா. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு நண்பர்களே. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எம்எஸ்சி ஆடியோ யூடியூப் சேனல் பெண்ணாகரம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷான் கம்பெனி 60 இயர் போர்டு வந்து இது சர்வீஸ் வந்துருச்சு, சர்வீஸ் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு போர்டு இருக்குது, அதுவும் சர்வீஸ் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது போயிருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த பீசல் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே டோட்டலாகவே போயிடுச்சு. அதில் பார்த்திங்கன்னா இந்த 6 டிரான்சிஸ்டர் 5200 டிரான்சிஸ்டர் 6 டிரான்சிஸ்டரும் போயிடுச்சு. டோட்டலாகவே மாற்றிட்டு இப்போ வந்து சாங்ஸ் பாருங்கள் ப்ளே பண்ணுறேன். இப்போ ஆடியோ நல்லா பாடுது. இதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது போர்டு சர்வீஸ் பண்ணாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். இதே இல்லை எந்த கம்பெனி போர்டுனாலும் ஓகேங்களா. இங்கே பாருங்கள், எல்லா கம்பெனி போர்டும் நமக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு வந்துருக்கு.